ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, தவமா தவம் இருந்தாலும் என் கோயில் வாசல்லே காத்து கடந்தாலும் கூட இந்த கருப்பசாமி அவ்வளவு சுலபமா யாருக்கும் குறி சொல்வது கிடையாது. ஆனா இப்போது உன்னை தேடி வந்து ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேனா, அது எவ்வளவு பலம் வாய்ந்தது, அதுல எவ்வளவு காரணம் இருக்கும், எவ்வளவு உள்ளர்த்தங்கள் இருக்கும், உன் வாழ்க்கைக்கு அது எவ்வளவு முக்கியங்கிறத நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இந்த கருப்பசாமியின் நெற்றியை தொட்ட உன் கரங்கள்ல இப்போது உனக்கான குறி சொல்ல போறேன். நீ இத்தனை நாளா எதை தேடி அலைஞ்சியோ, எதை பெறுவதற்காக காத்துக்கிட்டு ஆவலா துடிச்சுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியோ, ஆனா அதை பெற முடியாம எவ்வளவு பிரச்சனைகள் வருதோ, எல்லாவற்றிற்கான காரணத்தையும் உண்மையான நிலவரத்தையும் சொல்ல போறேன். நீ என்னவோ உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் எல்லாரும் அப்படி நினைக்கணும் அல்லவா? நீ வாழணும்னு நினைக்கிறவங்கள விட நீ வீழ்ந்து அழிந்து போகணும்னு நினைக்கிறவங்க உன் கூட இருக்காங்க. உன்னை நல்லா வாழ வச்சு பார்க்கணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இங்க இல்லை. ஏன்னா எல்லாரும் சுயநலமா அவங்களுக்கான வாழ்க்கையை பத்தி மட்டுமே யோசிக்கிறவங்களாக மாறிட்டாங்கன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ என்னவோ எல்லாரையும் நல்லவங்களா நினைக்கிற, எல்லாரும் நல்லதை தான் சொல்லுவாங்க, நல்லதை தான் செய்வாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உண்மை அதற்கு எதிர்மாறாக இருப்பதால் தான் நீ எதிர்பார்ப்பதையும் ஆசைப்படுவதையும் உன்னால அடைய முடியல. ஆனா இதெல்லாம் ரொம்ப காலம் நீடிக்காது என் தங்கமே. நீ எதை தேடி அலையிறியோ, எதை பெறுவதற்காக ஆசையா காத்துக்கிட்டு இருக்கியோ, அதை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இப்போது நானே உன்னை தேடி வந்துட்டேன். அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி சொல்லாத இந்த கருப்பன் என் அன்பு பிள்ளையான உன்னை நாடி தேடி வந்திருக்கிறதின் காரணத்தை நீதான் புரிஞ்சு நான் சொல்றத கேட்டு அதன்படி நடந்துக்கணும் என் செல்லமே. எப்பவுமே நீ மகிழ்ச்சியா இருக்கணுன்றத மட்டும் உன் வாழ்க்கையின் லட்சியமாக வச்சுக்கோ. எது கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும், எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நீ எப்போதுமே சிரிச்ச மனசோட சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா நிம்மதியா இருக்க பழகு. கிடைக்கிற இடத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். கிடைக்காத இடத்தில் கிடைக்காத விஷயங்களை கொடுத்து உதவக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு என் செல்லமே. என் வாழ்க்கைக்கே இங்க வழிய காணா, நான் போய் யாருக்கு உதவி செய்யன்னு யோசிக்கிறியா? கூடிய சீக்கிரம் நீ எல்லாருக்கும் உதவக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கைய நான் உயர்த்தி காட்ட போறேன். பிழையாக வாழ்ந்த உன் வாழ்க்கையை இனி நீ பிழை இல்லாமல் சரியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கும் நான் வழிகாட்டத்தான் வந்துள்ளேன் என் செல்லவே. எழுதும்போது வார்த்தைகளை பிழை இல்லாமல் எழுத முடியும், ஆனா வாழ்க்கையில பிழை இல்லாம தவறே செய்யாம வாழ முடியாது. எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில தெரிந்தோ தெரியாமலோ கூட தவறு செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உண்டாகும். அப்படிதான உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பல தவறுகளை செய்திருக்கிற. பரவாயில்ல, நடந்தது நடந்துருச்சு, போனது போகட்டும்னு விட்டுட்டு இனிமே உன் வாழ்க்கைய நம்பிக்கையோட நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ நதி போல போகும்போது உன் மனதில் இருக்கும் குப்பைகள் எல்லாம் ஒரு ஓரமாய் ஒதுங்கி போகும். நதி நீர் போல நீ தெளிவான மனசோட தைரியமா சந்தோஷமா போய்கிட்டே இருந்தீனா போக வேண்டிய இடத்தை நோக்கி போய் சேர்ந்து விடுவாய். வெற்றிங்கிற கடல் என்பது உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எந்த இடத்துல மழை பெஞ்சாலும் எவ்வளவு நதி நீர் சேர்ந்தாலும் கடைசியில் போய் கடலில் கலப்பது போல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னதான் உன் வாழ்க்கையில நடந்தாலும் நீயும் நிச்சயமா வெற்றி என்கிற கடலை போய் சென்றடைவாய் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி வந்து சேரும். அதாவது நீ நினைச்சது நல்லபடியா நடக்கும். நீ ஆசைப்பட்டு கேட்டது நல்லபடியாக உனக்கு கிடைக்கும். எந்த செயலாக இருந்தாலும் எப்போதும் உன் மனதில் உன் எண்ணத்தில் உறுதியாக இரு. எல்லா செயல்களிலும் வெற்றியை உன்னால் பெற முடியும் என் செல்லமே. கஷ்டத்தையே அனுபவிக்காம துன்பத்தையே பார்க்காம எந்த ஒரு மனிதரும் அவர்களது லட்சியத்தை அடைந்து விட முடியாது.
நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டமெல்லாம் சேர்ந்துதான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகுது. இத்தனை நாளா இந்த உலகத்துல நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம். அதுக்காக நீ முயற்சி செஞ்ச, உன் வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைச்ச. ஆனா அதெல்லாம் இங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த உலகம் உன்னை திரும்பி கூட பார்க்காது. ஆனா வேகமா ஓடி போய் முன்னாடி ஆளா நின்னா நிச்சயமாக எல்லாரும் உன்னை கைத்தட்டி பாராட்டுவாங்க. ஏன்னா இந்த உலகம் எப்போதும் முடிவுகளையும் வாழ்க்கையில ஜெயிச்சவனையும் மட்டும்தான் பாராட்டும். முயற்சி செஞ்சவனையும் கஷ்டப்பட்டு தோத்து போனவனையும் திரும்பி கூட பார்க்காது என்பதுதான் உண்மை. அதனால இப்போது இந்த நொடி முதலே நீ சிந்தித்து செயல்படு. உன்னுடைய லட்சியம் சரியாக இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழிகளும் தானாக பிறக்கும். உன் எண்ணங்கள் சீராக இருந்தால் உன் செயல்களும் வெற்றிகரமாக முடியும் என் செல்லமே. சவால்களும் தடைகளும் பிரச்சனைகளும் எவ்வளவு வந்தாலும் உன்னுடைய குறிக்கோளை அடைவதிலும் உன் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வதிலும் நீ உறுதியாக இரு. நீ இப்போ எதிர்கொள்கிற சவால்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு தானாகவே சரியாகும். உன் வாழ்க்கையில இருக்கிற சிக்கல்களும் தடைகளும் தானாகவே நொறுங்கி போக போகுது. நீ மட்டும் உன் மனசளவுல தைரியமான ஆளாக இரு. என்ன நடந்தாலும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே தானாக சரியாயிடும்னு எல்லாவற்றையும் சுலபமாக எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. முயற்சி செய்பவனுக்கு தட்டி கொடு, எதுவுமே இல்லாதவனுக்கு கொஞ்சம் விட்டு கொடு. உதவின்னு கேட்கிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய முதல்ல ஆளாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே. தெரியலன்னு வந்து கேட்கிறவனுக்கு சொல்லிக் கொடு. கீழே விழுந்தவனுக்கு தூக்கி விடக்கூடிய அளவுக்கு கை கொடுத்து உதவக்கூடியவனாக இரு. இந்த எல்லா நல்ல குணங்களும் உனக்குள்ள இருந்ததுன்னா நீ வெற்றி பெறுவதையும் நீ முன்னேறுவதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே. இந்த உலகத்துல உன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்காது. அதே போல உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடையாதுன்னு நீயா நினைச்சுக்கிட்டு இருக்க. உண்மை அது கிடையாது என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய மனசுலையுமே நிறைய விடையில்லாத கேள்விகளும் தீர்வே இல்லாத பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யும். ஆனா எல்லாரும் எல்லாத்தையும் தாண்டி சிரிச்சுக்கிட்டு தானே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாராவது என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமா இருக்கு, என்னால இந்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு உதறி தள்ளிட்டு வாழ்க்கையை வாழ மாட்டேன்னு சும்மா உட்கார்ந்து இருக்காங்களா? எத்தனையோ சில கோழைகள் தூக்கு தண்டனையை எதிர்த்துக் கொள்வது போல அவர்களாகவே தற்கொலை செய்து கொள்ளலாம். ஆனா அந்த தோல்வியாளர்களை பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னா வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு தைரியம் இருக்கிற அவங்களுக்கு வாழ்க்கையை வாழலாம் என்ற தைரியம் ஏன் வரவில்லை? அவர்கள் எதிர்மறையா சிந்தனை செஞ்சவங்க. அப்படிப்பட்ட கோழையாளிகளை பத்தி நம்ம பேச வேண்டாம். நீ என் வெற்றியான பிள்ளை. நீ என் வீரம் விவேகம் நிறைந்த தைரியமாய் ஜெயிக்கக்கூடிய பிள்ளை. உன்னுடைய வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஆனா முயற்சி வீண் போகாது என் தங்கமே. இத்தனை நாளா நீ செஞ்ச முயற்சிகளின் பலனாகத்தான் இப்போது நீ வெற்றி பெறுவதற்காக என்னுடைய நெற்றியை தொட சொன்னேன். இனிமே நீ எதை செஞ்சாலும் எல்லாமே வெற்றியாக முடியும் என்ற நம்பிக்கையோட முயற்சி செய். இல்ல முடியாது, நமக்கு இது கிடைக்காதுன்னு உனக்கு தெரிய வரும்போது அதை முடிப்பதற்கும் உனக்கு கிடைப்பதற்குமான பயிற்சியை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோ. முயற்சியும் பயிற்சியும் அதிகமாகும் போது நிச்சயமாக வெற்றி உன்னை தானாக தேடி வரும். உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல தினம் தினம் 100 விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கலாம். ஆனாலும் 100% நீ அதை நேர்மறை எண்ணங்களோடு அணுக பழகிக்கோ. எது எப்படி நடந்தாலும் நீ எல்லாம் நன்மைக்கேன்னு நேர்மறையாக யோசிச்சினா நடக்கும் அனைத்தையும் உனக்கு நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன் என் தங்கமே.